ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குரூப் 4 சிலபஸில் அழகு 7 இலக்கியம், தமிழறிஞர்கள், தமிழ் தொண்டு, இதில் வந்து மொத்தம் 15 கேள்விகள் கேட்பாங்க. இந்த டாபிக்ஸ் மட்டும் கவர் பண்ணால் போதும் அப்படின்றத ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதில் முதல் டாப்பிக்கை நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா, திருக்குறள் தொடர்பான செய்திகள். இதில் மொத்தம் 20 அதிகாரங்கள் மட்டும் படித்தாலே நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக வந்து கொஷின்ஸை வந்து எடுக்க முடியும். திருக்குறள் வந்து கேட்கக்கூடியது. இதில் நம்ம ஆல்ரெடி ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை, ஊக்கமுடைமை, வெறுந்தோம்பல், இந்த இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு ப்ளஸ் அது அன்புடைமை, மொத்தம் 5 அதிகாரங்களும் உங்களுக்கு முடிச்ச வீடியோஸ் போட்டாச்சு. இப்போ நம்ம எந்த அதிகாரம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கல்வி அப்படின்ற அதிகாரம் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இந்த கல்வி அப்படின்ற அதிகாரம் போட்டதுக்கப்புறம் ஒவ்வொரு இதாக நம்ம என்ன பண்ண போகிறோம், அதிகாரமாக வந்து போட போகிறோம் வீடியோஸ் அடுத்தடுத்து. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, தமிழ் கிளாஸஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் 6வது கிளாஸ், அதாவது திருக்குறளில் 6வது கிளாஸ் கல்வி அப்படின்ற அதிகாரம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். திருக்குறள் கல்வி. முதல் குறள், கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. அதாவது நூல்களை குற்றமற கற்க வேண்டும், கற்றபடி நடத்தல் வேண்டும். கற்க கசடர கற்பவை, அதாவது கற்க அப்படின்னா நீங்கள் படிக்கணும். கசடு அற அப்படின்னா குற்றம் இல்லாமல், குறைவு இல்லாமல் கற்கணும். கற்பவை கற்றதுக்கப்புறம் நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறம் நிற்க அதே இடத்துல, அதாவது எப்படி படிச்சிங்களோ அது வழியாக நின்று நடக்கணும். அதற்கு தக அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நடக்கணும் அப்படின்றது தான். ஓகேங்களா, சொற்பொருள் பார்க்கலாம். கசடு அப்படின்னா குற்றம், நிற்க அப்படின்னா கற்றவாறு நடக்க. அடுத்தது 2வது குறள் பார்க்கலாம். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. அதாவது எண் என்ப, ஏனை, எழுத்தென்ப, எண்ண மற்றும் எழுத்து, இதை பற்றி தான் இந்த இடத்துல பேசியிருக்காங்க. இவ்விரண்டும், இந்த ரெண்டுமே கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. அதாவது நம்ம மனுஷனுக்கு 2 கண் எவ்வளோ முக்கியம், அது மாதிரி தான் இந்த எண்ணும் எழுத்தும் மனுஷனோட 2 கண்ணு மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, சொற்பொருள் பார்க்கலாம். எண் அப்படின்றது எண்கள், கணக்கு, அதாவது இந்த எண் அப்படின்றது எதை குறிக்குதுன்றது. எழுத்து அப்படின்றது இலக்கண இலக்கியங்களில் இருக்கக்கூடிய வரி வடிவத்தை குறிக்கக்கூடியதுன்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்தது, கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர். அதாவது கல்வி கற்றவங்க கண்ணுடையவங்க, அதுதான் கண்ணுடையர் என்பவர் கற்றோர். கற்றோர்னா படித்தவங்க யாரா, கண்ணுடையவங்களாம். முகத்திரண்டு, முகத்தில் 2 கண்கள் இருக்கவங்களாம். புண்ணுடையர் கல்லாதவர், அதாவது கல்லாதவர்கள் என்னதான் முகத்தில் அதாவது முகத்தில் அந்த கண் இல்லாமல் புண்ணு இருக்கவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புண்ணுடைய கல்லாதவர், படிக்காதவங்கள புண்ணுடையவங்க அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, அடுத்தது, உவப்ப தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். அதாவது அறிவில் சிறந்த புலவர்களுடன் பேசி பழகும்போது மகிழ்ச்சியாக இருப்பதும், அவர்களை விட்டு பிரியும் போது இனி இவரை எப்போது காண்போம் என எண்ணி பிரிவதும் புலவரின் இயல்பாகும். அதாவது ஒரு இடத்துல புலவர்கள் வந்து பாடல் பாடி பரிசு பெற போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே இன்னொரு புலவரை சந்திப்பாங்க. அப்படி சந்திக்கும்போது அந்த புலவரோட பேசும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குமா, ஓகேங்களா, மகிழ்ச்சியாக இருக்குமா. அவரை விட்டு பிரியும் போது அடுத்து இவர் எப்போ, ஏன்னா இப்போ தான் நம்மளுக்கு வந்து மொபைல் இதெல்லாமே இருக்குது. அப்போ அதெல்லாம் கிடையாது. அடுத்து இந்த புலவரை எப்போ நம்ம சந்திப்போமோ, இவ்வளோ அறிவில் சிறந்தவராக இருக்காரு அப்படின்லாம் நினைப்பாங்களாம். இதுதான் புலவர்களோட இயல்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உவப்ப தலை கூடி, அதாவது எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாக பேசி, அதை உவப்ப தலை கூடி உள்ள பிரிதல், பிரிஞ்சதுக்கப்புறம் ஓகேங்களா, பிரியும் போது வருத்தப்படுறாங்க. அனைத்தே புலவர் தொழில், இது 2 தான் புலவர்களுடைய தொழில் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உவப்ப அப்படின்னா மகிழான அர்த்தம். அடுத்து தலைக்கூடி அப்படின்னா ஒன்று சேர்ந்து. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஒன்று சேர்ந்து நல்லா பேசுகிறாங்க, அடுத்தது பிரிகிறாங்க, இதை பற்றி நினைக்கிறது. ஓகேங்களா, அடுத்தது, உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். அதாவது இது என்ன அர்த்தம் அப்படின்னா, செல்வம் உடையவர் முன் ஏழை கவலைப்பட்டு இறந்து நிற்பது போல கற்றவர் மின் பணிந்து கற்பவரை உயர்ந்தவர், பணிந்து கல்லாதவர் தாழ்ந்தவர். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, எப்படி வந்து ஒரு நல்ல பணக்காரங்க ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா, அந்த இடத்துல ஏழைகள் என்ன பண்ணுவாங்க, போயிட்டு தன்னுடைய கவலைகள் தீர்க்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி வந்து எங்களுக்கு பண தேவை இருக்குது, பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இறந்து நிற்பாங்க. அப்படி நிற்கிற மாதிரி தான் படித்தவங்க முன்னாடி என்ன பண்ணணுமா, போய் பணிஞ்சு நின்று கற்றுக்கணுமா. அப்படி கற்றுக்காமல் பணிஞ்சு நிற்காமல் இருக்கிறவங்க அந்த கல்லாதவங்க வந்து என்னவா, தாழ்ந்தவங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதான் உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும். அதாவது உடையார் அப்படின்னா செல்வம் இருக்கவங்க கிட்ட போய் இல்லார் என்ன பண்ணுவாங்க, அங்கே போய் வந்து ஏக்கற்றும் ஏங்கி நிற்பாங்க, இறந்து நிற்பாங்க. ஓகேங்களா, கற்றார் கடையரே கல்லாதவர். ஸோ கற்றார் கடையரே கல்லாதவர். அப்போ கற்றார் முன்னாடி என்ன பண்ணணுமா, போய் பணிஞ்சு நின்றுக்கணுமா. இந்த கல்லாதவங்க என்ன பண்ணுவாங்களாம், தாழ்ந்தவங்க, அதாவது பணிஞ்சு நின்று கல்லாதவங்க தாழ்ந்தவங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். அவ்வளோதான். அடுத்து இதில் சொற்பொருள் கொடுத்துருக்காங்க. உடையார் அப்படின்னா யாருன்னா செல்வம் இருக்கவங்க தான் உடையார் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது இல்லார்னா இல்லாதவங்கன்னு அர்த்தம், ஏழைகள். ஓகேங்களா, ஏக்கற்ற அப்படின்னா கவலைப்பட்டு, அதாவது கொடுப்பாங்களா அப்படின்ட்டு அந்த கவலைப்பட்டு. கடையர் அப்படின்னா தாழ்ந்தவர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்க்கலாம்.
தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊறும் அறிவு. அதாவது மணற்பாங்கான இடத்துல தோண்ட தோண்ட நீர் சுரக்கும். அதுபோல் மக்கள் நூல்களை கற்க கற்க அவர்தம் அறிவு வளரும். இதில் என்ன சொல்லியிருக்காங்க? தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி. ஒரு இடத்துல வந்து தொட்டு அந்த இடத்துல தோண்ட தோண்ட ஊறும் மணற்கேணி. மணற்கேணிலேருந்து என்ன பண்ணுவாங்க? தண்ணி ஊறிட்டே இருக்குமா. மாந்தர் அப்படின்னா அந்த இடத்துல மக்களை குறிக்கக்கூடியது. ஓகேங்களா? ஸோ அப்போ மனிதர்களை குறிக்கக்கூடிய இந்த வார்த்தை கற்றனைத்து ஊறும் அறிவு. கற்றனைத்து அப்படின்னா கற்று அனைத்து, அனைத்தையும் கற்றுக்கவங்க ஊறும் அறிவு. அவங்களுடைய அறிவு என்ன பண்ணுவாங்க? ஊறிக்கிட்டே இருக்குமா. எப்படி நீர் சுரக்குதோ அது மாதிரி அறிவு சுரந்து கொண்டே இருக்கும். சொற்பொருள் தொட்டனைத்து அப்படின்னா தோண்டும் அளவு, மாந்தர் அப்படின்னா மக்கள். யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. அதாவது கற்றவனுக்கு எந்த நாடும் தன் நாடு, எந்த ஊரும் தன் ஊர். இதனை அறிந்தும் சிலர் சாகும் வரை கற்காமல் இருப்பது ஏன்? அதாவது ஒரு அருமையான கேள்வி கேட்டிருக்காங்க. நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா எந்த நாட்டுக்கு போனாலும் அது உங்கள் நாடு மாதிரி மாற்றிக்க முடியும், எந்த ஊருக்கு போனாலும் அது தன்னுடைய ஊர் அப்படின்ற அளவுக்கு மாற்றிக்க முடியும். அப்படி இவ்வளோ பயன் கற்றதுனால இருக்குது, படிக்கிறதுனால இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுமே நீங்கள் படிக்காமல் இருக்கிறது எதனால் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் வந்து என்ன பண்ணுறாரு? கொஷின்ஸ் வந்து கேட்குறாரு. ஓகேங்களா? அதான் யாதானும் நாடாமல், எந்த நாட்டுக்கு போனாலும் அது அவங்களோட நாடு. ஊறாமல், எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊர் அவங்களோட ஊர். என்னொருவன், இதெல்லாம் தெரிஞ்ச ஒருவன் சாந்துணையும் அப்படின்னா சாகிற வரைக்கும் கல்லாதவாறு. ஏன் படிக்காமல் இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சாந்துணையும் அப்படின்னா சாகும் வரை. அடுத்தது ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து. அதாவது ஒரு பிறவியில் அவங்க வந்து நல்ல அறிவை ஒன்று கற்றுக்குறாங்க அப்படின்னா அது இனி எழும் பிறவிகளுக்கும் பாதுகாப்பை தரும். ஒருத்தருக்கு வந்து 7 பிறவி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஒரு பிறவியில் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய அந்த 7 பிறவிகளுக்குமே அது என்ன பண்ணுமா? பாதுகாப்பை தருமா. எது? இந்த கல்வி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பார்? திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. இப்போ ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி, ஒருமைக்கன்றது ஒரு பிறவியில். ஓகேங்களா? ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புன்றது என்னது? பாதுகாப்பாக கொடுக்கக்கூடியதாம். ஓகேங்களா? ஏமாப்பு அப்படின்றது பாதுகாப்பு. 9வது தாம் இன்புறுவது உலகு இன் புறக்கண்டு காமுறுவர் கற்றறிந்தார். அதாவது தாங்கள் இன்பம் அடையும் கல்வியால் உலகம் இன்பம் அடைவதனை கண்டு கற்றவர் மேன்மேலும் கற்க விரும்புவர். அதாவது நான் இப்போ படிச்சிருக்கேன், நான் வந்து அந்த படித்ததுனால எனக்கு பயன் கிடைக்குது அப்படின்றது ஒரு பாயிண்ட். ஓகேங்களா? எனக்கு மட்டும் இல்லாமல் இப்போ நான் இருக்கக்கூடிய ஊருக்கு, நான் இருக்கக்கூடிய நாட்டுக்கு, நான் இருக்கக்கூடிய உலகத்துக்கும் அது பயன் தரும் இல்லையா? அப்படி பயன் தருது, நம்மளோட கல்வி வந்து நம்மளோட நாட்டுக்கும் பயன் தருது அப்படின்னு நினைக்கிறவங்க அடுத்தடுத்து படிப்பாங்களாம். இன்னும் நம்ம படித்து இன்னும் நம்ம நாட்டை வந்து மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கற்க விரும்புவாங்களாம். அதுதான் சொல்லியிருக்காங்க. தாம் இன்புறுவது உலகு இன்புற கண்டு. ஃபஸ்ட்டு தாம் இன்புருவோம் படித்தோம் அப்படின்னா. ஓகேங்களா? தாம்னா நாம். அடுத்து உலகு இன்புற கண்டு, உலகமும் சந்தோஷப்படுது. ஓகேங்களா? உலகத்துக்கும் அது இன்பம் தருது அப்படின்னா காமுறுவர் கற்றறிந்தார். அதை பார்த்து என்ன பண்ணுவாங்களா? காமுறுவர்ன்றது சந்தோஷப்படுவாங்களாம். ஓகேங்களா? அதை விரும்பி மேலே மேலே கற்கணும்னு நினைப்பாங்களாம். அதான் காமுறுவர் கற்றறிந்தார். காமுறுவர் அப்படின்னா விரும்புவர் அப்படின்றது அர்த்தம். அடுத்தது கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. ஒருவனுக்கு அழியாத சிறந்த செல்வம் அப்படின்றது எதுனா கல்வி. கல்வி தவிர மற்ற செல்வங்கள் எல்லாம் செல்வங்கள் ஆகாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது கேடில் வெளிச்செல்வம் கல்வி. கேடில் அப்படின்னா கேடு கூட்டல் இல், கேடு இல்லாதது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ ஒருத்தவங்களுக்கு அழிவே இல்லாத அந்த ஒரு செல்வம் வெளிச்செல்வம் எது அப்படின்னா கல்வி தான். ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை, மாடு அல்ல. ஓகேங்களா? மாடல்ன்றதை பிரிச்சிங்கன்னா மாடு குட்டல் அல்ல. அப்போ மாடு அப்படின்றது இந்த இடத்துல செல்வத்தை குறிக்குது. செல்வம் இல்லாதது மற்றது எல்லாமே எது கிடையாது? செல்வம் கிடையாது. கல்வி மட்டும்தான் செல்வம். ஓகேங்களா? இதில் வெளிச்செல்வம் அப்படின்னா சிறந்த செல்வம் அப்படின்றது பொருள். ஓகேங்களா? கேடில் வெளிச்செல்வம்னு சொல்லியிருக்காங்க. கேடு இல்லாத வெளிச்செல்வம் அப்படின்றது சிறந்த செல்வத்தை குறிக்கும். மாடு அப்படின்னா செல்வம். அடுத்து வந்து நமக்கு பொருள் தருக, அதுக்கப்புறம் பிரித்து எழுதுக, அடுத்து சேர்த்து எழுதுக, கூட்டிட்ட இடம் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இது வந்து இந்த இயலுக்கு டோட்டலாக சேர்த்து தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ இருந்து இதோட எந்த டாபிக் முடிகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கல்வி. ஓகேங்களா? இந்த கல்வின்ற டாப்பிக்கை நம்ம இதோட முடிக்கிறோம். இதோட வந்து நம்மளுக்கு 6 திருக்குறளுடைய அதிகாரங்கள் நம்ம என்ன பண்ணுறோம்? முடிக்கிறோம். ஓகேங்களா? அடுத்தடுத்த இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒவ்வொரு அதிகாரமாக போட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். உங்களுக்கு வேறு ஏதாவது சப்ஜெக்டில் டவுட் இருக்குது, என்னால் இந்த சப்ஜெக்ட் படிக்க முடியல, இந்த டாபிக் எனக்கு கிளாஸ் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது டாபிக்ஸ் இருந்தாலும் தாராளமாக என்ன பண்ணுங்கள்? கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கிளாஸஸ் தான் அப்லோட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் டவுட் இருந்தாலும் மெசேஜ் பண்ணுங்கள். அந்த இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? கிளாஸஸ் வந்து கண்டிப்பாக எடுக்க போகிறோம். நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு ஏதாவது ஃப்ரீ டெஸ்ட் பேச்சஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்து அந்த டெஸ்ட் பேச்சஸ் வந்து கொடுக்க ட்ரை பண்ணுறோம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.